இந்த வெயிட் லாஸ் சீரியஸ்ல இந்த வெயிட் லாஸ் அச்சீவ் பண்றதுக்கு நீங்க செய்ய வேண்டியது 3 முக்கியமான விஷயம். நம்பர் 1 பாத்தீங்கன்னா கால்குலேட் யுவர் பிஎம்ஐ. அது பிஎம்ஐ அப்படின்னா பாடி மாஸ் இண்டெக்ஸ். ஒருவருடைய உயரத்துக்கு அந்த வெயிட் அவருடைய எடை வந்து சரியா இருக்கா அப்படின்றத கால்குலேட் பண்ணி தான் இந்த பிஎம்ஐ அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த பிஎம்ஐ வச்சு ஒரு பேஷண்ட் அண்டர் வெயிட், அதாவது வெயிட் குறைவா இருக்காங்களா, இல்ல வந்து சீரான ஒரு இடையில இருக்காங்களா, இல்ல ஓவர் வெயிட் சொல்லுவோம், ஒபிசிட்டி 1 2 3 பிரிப்போம். ஸோ இந்த பிஎம்ஐயை முதல்ல நீங்க கால்குலேட் பண்ணணும். இந்த பிஎம்ஐ எப்படி கால்குலேட் பண்றது நான் அடுத்து சொல்றேன். நம்பர் 2 நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா டோட்டல் டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு உங்களுடைய உடம்புக்கு, அதாவது அந்த உடம்பு சீரா இயங்குறதுக்கு தேவையான அனைத்து மூளை வேலை செய்யணும், இருதயம் வேலை செய்யணும், மூச்சு இழுத்து விடுறோம், குடல்கள் அசையணும், இதுக்கெல்லாம் தேவைப்படுற எனர்ஜி பிளஸ் உங்களுடைய டே டு டே ரொட்டீன், நீங்க வேலைக்கு போறீங்க, வரீங்க, நடக்கிறீங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுது அப்படின்றது தான் டோட்டல் எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர். அது காம்பினேஷன் ஆஃப் ரெண்டு. ஒன்னு பாத்தீங்கன்னா பிஎம்ஆர் சொல்லுவோம், பேசல் மெட்டபாலிக். ரெண்டாவது பாத்தீங்கன்னா எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர். இதனுடைய ஒரு டோட்டல் கூட்டு தான் வந்து டோட்டல் டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர். இதை நீங்க உங்களுக்கு எவ்வளவு கால்குலேட் பண்ணும். மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா பர்னிங் எக்ஸஸ் ஃபேட். ஏற்கனவே உங்க உடம்புல இருக்கிற அதிக எடைக்கு மெயின் காரணம் பாத்தீங்கன்னா ட்ரைகிளிசரைட்ஸ் என்ற கொழுப்பு வயிற்றுலயும் வயிற்றுக்குள்ளாரையும் ஸ்டோர் ஆயிருக்கும். அதை வந்து நம்ம கரைக்கணும். அதை எப்படி பண்ணலாம்? நம்பர் 1 பாத்தீங்கன்னா கலோரி டெபிசிட். கலோரி டெபிசிட்னா நம்ம ஒரு நாளைக்கு இப்ப எவ்வளவு உணவு எடுத்துட்டு இருக்கோமோ அந்த உணவுடைய அளவை குறைக்கிறது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ். ஏற்கனவே இருக்கிற கொழுப்பு வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணி கரைக்கிறது. இந்த 3 விஷயங்களை நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்கன்னா கட்டாயம் 6 வீக்ஸ் டு 8 வீக்ஸ்ல நீங்க கண்கூடா பாக்குற அளவுக்கு உங்களோட உடல் வந்து கண்டிப்பா உடல் பருமன் குறைஞ்சு வரும். சோ உங்களுடைய பிஎம்ஐ எவ்வளவு நீங்க ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணணும். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இப்போ கரண்டா உங்களுக்கு எவ்வளவு டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் தேவைப்படுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா இருக்கிற கொழுப்பை நம்ம கரைக்க ஆரம்பிக்கணும். சோ இந்த 3 விஷயங்களை தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம போட போறோம். நீங்க ப்ராப்பரா ஒரு கன்சிஸ்டண்டா டெடிகேஷனா இந்த 3த்தையும் நெக்ஸ்ட் நம்ம வீடியோஸ் போடுறது மூலமா அதை நீங்க ஃபாலோ பண்ணி பண்ணீங்கன்னா கட்டாயம் உங்களோட வெயிட் குறைஞ்சு வரும். இப்போ நான் பிஎம்ஐ பத்தி அடுத்த வீடியோவில் நான் பேச போறேன். நன்றி, வணக்கம்.